அடுத்தது இதே காரியம் சங்கீதம் 105 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. 100 சங்கீதம் 5 கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அவருடைய உண்மையில் அவர் மாறுகிறவரே அல்ல. உபாகமம் 32:4 மோசே இஸ்ரவேலரை பார்த்து இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாய கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். அல்லேலூயா. தேவனுடைய உண்மையை குறித்து மோசே அடுக்கிக் கொண்டே போகிறார். அவர் தேவனோடு முகமுகமாய் பேசினவர், தேவனோடு நெருங்கி பழகினவர், தேவனுடைய வார்த்தையின்படி இந்த ஜனத்தை நடத்தின அனுபவம் அவருக்கு இருக்கிறது. எல்லாம் ஒரு முடிவுக்குள் வருகிற கட்டத்திலே பேசுகிற வார்த்தை உபாகமம் 32 அங்கே அவர் சொல்லுகிற அவருடைய அனுபவத்தில் வடித்தடித்த ஒரு அருமையான வார்த்தை, அவர் கன்மலை. ஹல்லேலூயா. அவர் யாரு? ஒன்னும் அசைய மாட்டார் ஐயா. அவர் அசைக்கவும் முடியாது, அவரும் என்ன செய்ய மாட்டாரு? அசைய மாட்டார். அதான் மோசே தன் வாழ்க்கை முழுவதிலும் கண்டுபிடித்த ரகசியம். அவர் கன்மலை. ஹல்லேலூயா. அவர் கிரியை உத்தமமானது. அவர் பல கிரியைகள் செய்ததை மோசே தன் வாழ்க்கையில கண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா கிரியைகளையும் கண்டிருக்கிறார். அவர் மோசேக்காக கிரியை செய்ததையும் மோசே கண்டிருக்கிறார். மோசேக்கு எதிராகவே தேவன் கிரியை செய்த சம்பவமும் உண்டு. மோசே எவ்வளவு விரும்பி கெஞ்சி கேட்ட பிறகும் முடியாது அப்படின்னு தள்ளிவிட்ட சம்பவம் எல்லாம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா கிரியைகளையும் கண்டுவிட்டு கடைசியில சொல்லுகிறார், அவர் கிரியை உத்தமமானது. அல்லேலூயா. அவர் ஒரு பொழுதும் உத்தம கேடான கிரியை எனக்கோ யாருக்கோ செய்யவே மாட்டார். ஆமென். யாருக்காவது முறுமுறுப்பு இருக்கா உள்ளத்துல? தேவனை பற்றி சின்ன சின்ன முறுமுறுப்புகள் தான் வளர்ந்து வளர்ந்து பெரியதா மாறிடும். என்ன ஆண்டவர் இப்படி செய்துட்டாரு, எனக்கு அப்படி பண்ணிட்டாரு, என் பிள்ளைக்கு அப்படி தரலையே, இப்படி தரலையே, இதை செய்யவில்லையே சொல்லவே கூடாது. அவர் கிரியை எப்படிப்பட்டதான் சொல்லுங்க வாய் திறந்து. அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம். அவர் எந்த வழியில கிரியை செய்கிறாரோ அந்த வழியெல்லாம் என்னதுதானா சொல்லுங்க வாய் திறந்து? நியாயம் தானா? நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது அது என்ன நியாயம். ஏன்னா எல்லா நியாயத்தையும் அறிவதற்கு நம்முடைய புத்தி அதற்கேற்ற புத்தி அல்ல, மனித புத்தி குறைவுள்ளது. ஆனா அவர் செய்கிற அவருடைய வழி, அவருடைய மெத்தட்ஸ், எந்த வழியில கிரியை செய்கிறாரோ அந்த வழியில என்ன இருக்குமா சொல்லுங்க வாய் திறந்து? நியாயம் இருக்கும். அவரை முறுமுறுக்கவே கூடாது. அதான் யோபு பெற்ற வெற்றி. யோபு வாழ்க்கையில சாதாரண மனுஷ அறிவுல சிந்தித்து பார்த்தா என்ன நியாயம், யோபு என்ன பாவம் செய்தான், அவனுக்கு ஏன் இவ்வளவு வேதனை, இவ்வளவு கஷ்டம் நினைக்கும் பொழுது உண்மையிலே தேவனை பற்றி முறுமுறுக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அங்க உண்டு. ஆனால் யோபு வாய் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவன் கடைசியில் அதில் ஜெயம் எடுத்தான். அவன் வாயினால் பாவம் செய்யவில்லை. ஹல்லேலூயா. அது ஏனென்றால் அவனுக்குள் இது ஆழமாய் பதிந்திருக்க வேண்டும். என் தேவனுடைய வழிகள் எல்லாம் நியாயம், எனக்கு அந்த நியாயம் என்னன்னு தெரியல, அது தெரிய வைப்பார். தெரிய வைக்கும் போது நான் தெரிந்து கொள்ளுவேன். இப்ப எனக்கு புரியல, ஆனா என் வாழ்க்கையிலே என் தேவன் நடத்துகிற வழி எல்லாம் நியாயம். ஹல்லேலூயா. அவர் நியாய கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன். அவர் எப்படிப்பட்ட தேவன்? நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன். அவர் நீதியும் செம்மையுமானவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது பல பிரியமில்லாத சம்பவங்கள் இருக்கலாம், கஷ்டமான வேதனையான சூழ்நிலைகளும் வந்தது இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றை குறித்து உங்கள் உள்ளத்திலே பதிவு செய்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நம்முடைய தேவன் நம்மை நடத்துகிறதிலும் கிரியை செய்கிறதிலும் அவர் எல்லாவற்றிலும் செம்மையும் சத்தியமும் உள்ள நியாயமுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே அவர் நியாயமுள்ள தேவன். அடுத்ததாக மத்தேயு சுவிசேஷம் 24:35 நாம் படிக்கிறோம். இயேசு சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ என்ன செய்வதில்லை? ஒளிந்து போவதில்லை.
அவர் எழுதி தந்திருக்கிற வார்த்தைகளில் அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தின் எழுத்து ஒன்றும் ஒரு வள்ளியோ புள்ளியோ மாறி போகிறதில்லை. தேவன் அதை அப்படியே செய்வார். அவர் சொன்ன வார்த்தைகளும் அவர் நமக்கு எழுதி தந்திருக்கிற வார்த்தைகளையும் அப்படியே நம்பலாம். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவர் நிச்சயமாக வார்த்தையை மாற்றி அமைக்கவே மாட்டார். அல்லேலூயா. சில வேளை பைபிளில் நாம் படிக்கிற சில காரியங்கள் விஞ்ஞானத்தோடு ஒத்து பார்க்கும் போது பைபிளில் சொல்லியிருக்கிறது தவறோ என்று நினைக்க கூடும். ஆனால் கடைசியில் ஒரு நாள் சத்தியம் விளங்கும். அப்பொழுது நமக்கு புரியும், பைபிளில் எழுதியிருக்கிறது சமூலமும் சத்தியம். அல்லேலூயா. சந்தேகப்பே படக்கூடாது. விஞ்ஞானம் சொல்லுவதுதான் தவறா இருக்குமே ஒழிய பைபிளில் எழுதியிருப்பது தவறாக இருக்க எந்த நியாயமும் இல்லை. இந்த பைபிளுடைய மூல பாஷையிலே அதனுடைய எழுத்து தேவன் தந்தது. அதுல எந்த வள்ளியோ புள்ளியோ எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. டிரான்ஸ்லேஷன்ஸ்ல பார்க்கும் பொழுது இந்த பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரி உள்ள சில மிஸ்டேக்ஸ் இருக்கிறது. அது தமிழ் பைபிள்ல இருக்குது, எல்லா லாங்குவேஜ் பைபிள்லயும் இருக்கும், அது வேற. ஆனால் தேவன் தந்த அந்த வார்த்தையில் எந்தவித மாற்றமும் ஒரு தவறும் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. இதை நாம் அப்படியே நம்பணும். ஒரு சின்ன ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். நம்ம சங்கீதத்தில் படிக்கிறோம், இந்த சூரியன் மணவாளனை போல வானத்தின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு மறுமுனை வரைக்கும் என்ன செய்யறது, சுற்றி ஓடுகிறதுன்னு சொல்லி படிக்கணும். அப்போ எனக்கெல்லாம் இது கொஞ்சம் கொஸ்டினா இருந்துட்டு இருந்துச்சு. நம்ம சயின்ஸ்ல என்ன படிச்சிருக்கோம், சூரியன் அப்படி சுற்றி ஓடாது, அது ஒரு ஸ்பின்னிங் பால் மாதிரி அது சுத்திட்டே இருக்கும், ஆனா சுத்தி ஓடாது. இந்த கிரகங்கள் தான், இந்த பிளானட்ஸ் தான் அதை சுத்தி என்ன செய்துட்டு இருக்கோம், ஓடிட்டு இருக்கோம். இந்த மெர்க்குரி, வீனஸ், எர்த், மாஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் இதெல்லாம் தான் என்ன செஞ்சிட்டு இருக்கோம், சுற்றி ஓடிட்டு இருக்கோம். சூரியனை சுற்றி ஓடிட்டு இருக்கோம் படிச்சிருக்கிறோம். அப்போ இது என்ன இப்படி சங்கீதத்தில் இப்படி சொல்லி இருக்கு, சூரியன் வானத்துல ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனை மட்டும் சுற்றி ஓடுதுன்னு போட்டிருக்கு, அது எப்படி ஓடுதுன்னு. ஆனா இப்ப சமீப காலத்திலே விஞ்ஞானிகள் ஒன்றை சொல்லுகிறார்கள், சூரியனும் ஓடுதான். அல்லேலூயா. எப்படி ஓடுதான் தெரியுமா, அதோடைய சூரிய குடும்பத்தையே சேர்த்து தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்குதான். அல்லேலூயா. பலமா சொல்லுங்க தேவ பிள்ளைகள். பிரைஸ் தி லார்ட். அது இந்த எர்த், மாஸ், ஜூபிட்டர் எல்லாம் சேர்ந்த ஒரு குடும்பம் இருக்கு. அதுக்கு இந்த குடும்பத்தோட கூட ஒரு ஓட்டம் ஓடுதான், சுற்றி ஓடுதான். அல்லேலூயா. அப்ப பைபிள் எவ்வளவு கரெக்ட் என்பதை பாருங்க. அன்னைக்கு இந்த தாவீதுக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா, தேவ ஆவியினால் ஏவப்பட்டு பரிசுத்த தேவ மனிதர்கள் எழுதி வைத்த வார்த்தைகள். அல்லேலூயா. விஞ்ஞானம் அது தப்புன்னு சொல்லிச்சுது. இல்ல, சூரியன் ஓடுறது கிடையாது, அதை சுத்தி பூமி தான் ஓடுது. இப்போ பூமி சூரியனை சுத்தி ஓடிக்கிட்டு இருக்கு, அதே நேரத்தில் அது மொத்த குடும்பத்தையும் தூக்கிட்டு அது என்ன செஞ்சிட்டு இருக்கான், அது ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கான். இப்படி ஹை ஸ்பீட்ல ஓடாட்டா அதுகளுக்கெல்லாம் நிக்க முடியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படி ஒரு அருமையான கண்டுபிடிப்பு. இதே மாதிரிதான் பைபிள்ல எழுதி இருக்கிறது. விஞ்ஞானிகள் தப்புன்னு சொன்னாலும் கொஞ்ச காலம் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க, அப்புறம் தான் அவங்களே கண்டுபிடிப்பாங்க. அப்ப தெரியும் பைபிள்ல எழுதி இருக்கிறது சத்தியம். அல்லேலூயா. ஏன் தெரியுமா, இதையெல்லாம் உண்டாக்கினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அவர் எழுதி வச்சது தப்பா போகுமா? அவர் உண்டாக்கி வச்சத அவர் உண்டாக்கின மனுஷன் கண்டுபிடிக்கிறான் தேடி தேடி தேடி. அப்ப இவன் கண்டுபிடிச்சு சொல்லுகிறது தப்பா இருக்கும் பல வேளை. ஆனா உண்டாக்கினவர் சொன்னது ஒரு பொழுதும் எப்படி இருக்காது, சொல்லுங்க, தப்பா இருக்காது. அல்லேலூயா. அதனால பைபிளை படிக்கும் போது சில காரியங்கள் உங்களுக்கு விஞ்ஞானம் அப்படி சொல்லுதே, நான் படிச்ச பாடம் அப்படி சொல்லுதேன்னு நினைச்சா நீங்க அதை நம்ப கூடாது. எதைத்தான் நம்பணும், சொல்லுங்க வாய் திறந்து, பைபிளை தான் நம்பணும். அல்லேலூயா. இது தேவன் தந்த வார்த்தை. ஆமென். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்து எபிரேயர் 10 அதிகாரம் 23 வசனம் சொல்லுகிறது, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. அல்லேலூயா.
அங்க வார்த்தை என்று சொன்னார், இங்கே வாக்கு தத்தம் என்று சொன்னார். வாக்கு தத்தம், பிராமிஸ், ஒரு ஆணை. உனக்கு இதை செய்வேன், உனக்கு இதை தருவேன், உன் சந்ததி இப்படி மாற்றுவேன், உன் வேலையில் இந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன், உன் பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தை நான் செய்வேன். பல காரியங்களை தேவன் வாக்குத்தத்தமாய் செய்கிறார். இந்த சபையை நான் இப்படி ஆசீர்வதிப்பேன், இந்த ஊழியத்தை இப்படி வளர்த்துவேன். பல காரியங்கள், வாக்குத்தத்தங்கள், தேவன் தருகிற பிராமிஸ், வாக்குத்தத்தங்கள். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தங்கள் அவர் உண்மை உள்ளவர். பிரைஸ் தி லார்ட். அவர் தந்த வாக்குத்தத்தத்தில் அவர் எப்படி இருக்கிறாரா? உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர். அதுதான் அடுத்த அதிகாரத்துல எபிரேயர் 11:11 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாய் இருந்தோம், பிள்ளை பெற்றாள். ஆமென். அப்ப ஒரு எக்ஸாம்பிள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். சாராளுக்கு அவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார், உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன் என்று சொல்லி. அந்த வாக்குத்தத்தத்துக்கு சாராளுடைய சரீரம் எந்த விதத்திலும் அது ஒத்து வருகிறதாக இல்லை. ஆனாலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அப்படியே அவளுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு சாத்திய கூறுகள் இல்லாம இருக்கலாம். நாம நினைத்து பார்க்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தத்துக்கு எதிரடையான காரியங்கள் தான் இருக்கும். ஆனா அந்த எதிரடையான காரியங்களை நம்ப கூடாது, வாக்குத்தத்தத்தை நம்பணும். அல்லேலூயா. இதுதான் நம்மில் வளர வேண்டிய விசுவாசம். இன்றைக்கு சூழ்நிலைகளை பார்க்கிறோம், ஆனால் மறுபக்கம் தேவனுடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. வாக்குத்தத்தத்தை நாம் நம்ப வேண்டும், சூழ்நிலைகளை நம்பக்கூடாது. ஆமென். நம்முடைய கண்ணால் பார்க்கிறது பொய். நம்ம கண்ணை நம்ம ஏமாத்திரும். கண்ணால பார்க்கிறது பலதும் பொய், காதால கேட்கிறது பலதும் பொய். இது தெரியாத நிறையவே இருக்கு. நம்ம கண்ணால பார்ப்போம், அது இதுதான் அப்படின்னு நினைப்போம். இந்த அங்க போறது இந்த ஆளுதான் நினைப்போம். உண்மையில அந்த ஆளா இருக்காது. கிட்ட போய் பார்த்தாதான் தெரியும் அந்த ஆளா இல்லையான்ட்டு. நம்ம கணிச்சிருவோம், நம்ம கண்ணை நம்பிடுவோம். பல வேளைகளில தவறா இருக்கலாம். கேட்கிறது, ஏதோ ஒருத்தர் சொன்னாரு, அது அப்படியே 100% உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே அதை 10 பேருக்கு சொல்லிடுவோம். மேடையிலையும் சொல்லிவிடுவோம் சில சமயம். அப்புறம் பார்த்தா அது உண்மையா இருக்காது. அவரே எங்கேயோ இருந்து கேட்டு அவரே 2-3 கை மாறி அங்க வந்த நியூஸா இருக்கும். தப்பா இருக்கும், பொய்யா இருக்கும், தகவல்கள் தலைகீழா இருக்கும். நம்ம கேட்கறதெல்லாம் உண்மை நம்புறோம், கண்ணு பாக்குறதெல்லாம் உண்மையை நம்புறோம். இதனாலதான் ரொம்ப கெடுதி நமக்கு. நம்மளுக்கும் கெடுதி, நம்ம மற்றவங்களுக்கும் கெடுதியை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்போ சில வேளை இப்படிதான், இப்படி இருக்கே, இது நடக்காதோ, இது எனக்கு கிடைக்காதோ. ஆனா மறுபக்கம் இல்ல, தேவன் சொன்னார்ல, அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்ப வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன், கவனிங்க. எபிரேயர் 10:23, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. அப்ப நாம என்ன செய்யணுமா? இந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று முழு விசுவாசத்தோட நம்முடைய நம்பிக்கையை நாம் என்ன செய்துட்டு இருக்கணுமா? அறிக்கையிடணுமா, வாயை திறந்து சொல்லணுமா, அடிக்கடி சொல்லணுமா. அறிக்கை என்பது வாய் திறந்து சொல்லுவது, மனசுக்குள் தியானிப்பதல்ல. அறிக்கை என்பது என்னது? வாய் திறந்து சொல்லுவது. அதை சொல்லுவதிலே, அறிக்கை இடுவதிலே அசைவில்லாமல் உறுதியா இருக்கணுமா, அசைவில்லாம உறுதியா இருக்கணுமா. அப்போ முதலாவது இதை எங்க அறிக்கை இடலாம்? ஜெபத்துல அறிக்கை இடலாம். முதலாவது ஜெபத்துல நல்லா அறிக்கை இடலாம். யாக்கோபு ஜெபித்த போல ஜெபிக்கணும். எப்படி ஜெபித்தார்? ஆண்டவரே, என்னுடைய அண்ணன் வருகிறான், அவன் நாளை வந்து என்னையும் மனைவி பிள்ளைகள் எல்லாம் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு பயந்திருக்கிறேன். ஆனாலும் உன்னுடைய சந்ததியை நீர் வானத்து நட்சத்திரங்களை போல மாற்றுவேன் என்று நீர் சொல்லி இருக்கிறீரே. முதல்ல சொன்னது சூழ்நிலை, இரண்டாவது சொன்னது வாக்குத்தத்தம். அவன் இந்த சூழ்நிலையை மட்டும் சொல்லி, எங்க அண்ணன் வர்றான், என்னை அடிச்சிருவான், என்னை எல்லாம் இல்லாம ஆக்கிடுவான், அதை மட்டும் அவன் அறிக்கை பண்ணிட்டு இருக்கல. அவன் அதை சொல்லிட்டு, ஆனாலும் சூழ்நிலை இப்படி இருந்தாலும் நீர் சொல்லி இருக்கிறீர், உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல ஆகும். அப்ப வானத்து நட்சத்திரங்களை போல ஆகணும்னா இந்த அன்னை வந்து என் சந்ததியை அழிக்க முடியாது. அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை அறிக்கையிடுவதில்
அவன் உறுதியாயிருந்தான். ஹல்லேலூயா. நம்மளும் அப்படிதான். அது தைரியமா அறிக்கை பண்ணணும். ஆண்டவர்ல முதல்ல ஜெபத்துல அதை நல்லா அறிக்கை பண்ணணும். ஆண்டவர் முகத்தை பார்த்து, ஆண்டவரை நீங்க இப்படி சொன்னீங்களே ஸ்தோத்திரம், சொன்னீங்களே ஸ்தோத்திரம், இதை செய்வீரப்பா, நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே, நீங்க செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு சில சந்தேகங்கள் இப்படி இப்படி இருக்கு, ஆனாலும் அது அல்ல, நீங்க சொன்னதுதான் நடக்கும், அப்படி சொல்லி முதல்ல தேவனிடத்துல என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை. ஜெபத்துல நல்லா அறிக்கை செய்து வரும் பொழுது பிறகு மற்றவர்கள்ட்ட சொல்லுகிறதுக்கும் அதுல ஒரு பலன் வரும். ஹல்லேலூயா. கொஞ்ச நாட்கள் தேவனிடத்திலே அதை ஜெபத்திலே அறிக்கை செய்தால் அதுக்கு பிறகு நாம் சொல்ல வேண்டிய சில நபர்களிடத்திலே, நீ பயப்படாத, நமக்கு இப்படித்தான் நடக்கும், கர்த்தர் சொல்லி இருக்கிறார், இன்றைக்குள்ள சூழ்நிலை தலைகளாய் போனாலும் நாம் பயப்படக்கூடாது என்று மனுஷரிடத்தில் அறிக்கை செய்வதற்கு ஒரு பலன் வரும். ஹல்லேலூயா. எனவே நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக கடைசியாக 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஹல்லேலூயா. தேவன் எதிலே உண்மை உள்ளவரா இருக்கிறாரா? திராணிக்கு மேல் உங்களை சோதிக்காமல் இருப்பதில் அவர் எப்படி இருக்கிறாரா? உண்மை உள்ளவரா இருக்கிறார். அப்படி உங்களுக்கு சோதனைக்கு வந்தால் அது கூட தப்பிக்கொள்ளும் போக்கே என்ன செய்திருவாரு? உண்டாக்கிடுவார். மகனே மகளே, நீ சோதனை என்கிற அக்கினியை கண்டு பயப்படாதே, உன் தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நீ திராணிக்கு மிஞ்சி சோதிக்கப்படுவதற்கு அவர் உன்னை அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. அப்ப எதிலே தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார்? நம்மளை சோதிக்கிற விஷயத்துல கரெக்டான அளவுக்கு மட்டும் சோதிப்பதில், அந்த சோதனைக்கு அனுமதி கொடுப்பதில் தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். அப்ப நமக்கு பயமே இல்லையே. சோதனைக்காரன் தான் சோதிக்கிறவன். ஆனா இந்த சாத்தானுடைய சோதனைகள் எவ்வளவு நமக்கு எதிராய் வந்தாலும் நமக்கு ஒரு பெரிய தைரியம் இருக்கிறது. தேவன் இந்த விஷயத்தில் உண்மை உள்ளவரா இருக்கிறார். நான் எவ்வளவு சகிக்க முடியுமோ அது அவருக்கு தெரியும். அதுக்கு அந்த பக்கம் ஒரு சின்ன ஒரு அனுமதி கூட என்ன செய்ய மாட்டாரு? கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அதிலே தேவன் உண்மையா இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். எதிலே உண்மை உள்ளவர்? நம்ம திராணிக்கு மிஞ்சி ஒரு சின்ன பிட்டு கூட நம்ம சோதிக்கப்படுறதுக்கு அவர் அனுமதி கொடுக்க மாட்டார். ஆமென். மனுஷனுடைய கையிலும் கொடுக்க மாட்டார், சாத்தானுடைய கையிலும் கொடுக்க மாட்டார், யாருடைய கையிலும் கொடுக்க மாட்டார். இதை நீங்கள் இருதயத்தில் விசுவாசமாய் பதித்துக் கொள்ளுங்கள். ஆமென். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் உங்களை சோதிக்கிற விஷயத்திலே திராணிக்கு மிஞ்சி சோதிக்கப்பட விடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஒரு காரியம் கூட சொல்லணும். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்துக்கொள்வார். அடுத்து, அழைத்தவர் எதிலே உண்மை உள்ளவர்? தீமையினின்று நம்ம என்ன செய்து கொள்வார்? விலக்கி காத்துக்கொள்வார். உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று உங்களை என்ன செய்வார்? விலக்கி காத்துக்கொள்வார். அதிலே அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அழைக்கப்பட்ட உன்னை தீமைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். உன் வாழ்வில் தீமை நடந்தாலும் அதை நன்மைக்கு ஏதுவாய் மாற்றி விடுவார். ரோமர் 8:28 படி, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறுகிறது. அப்ப தீமை என்பது ஆண்டவர் அதுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். தீமையே நன்மையாய் மாற்றுகிறவர், நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுகிறவர். நம்முடைய வாழ்க்கை தீமையிலே முடிவடையாது. அல்லேலூயா. அந்த தீமையிலிருந்து ஆண்டவர் என்ன செய்வார்? விலக்கி காத்துக்கொள்ள நம்முடைய தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். மார்க் 4ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். 35ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சீஷர்களை கூப்பிட்டார். அவருடைய அழைப்பை கேட்டு அழைக்கப்பட்டவர்களாய் படகில் ஏறி யாத்திரை பண்ணினார்கள். பாதி வழியிலே கடல் கொந்தளிப்பு, படகு தத்தளிப்பு, சீஷர்கள் எல்லாம் ஓலமிடுகிறார்கள்.
அப்பொழுது அழிந்து போவோம் என்கிற சூழ்நிலை. ஆனால் நடந்தது என்ன? இயேசு எழும்பி கடலையும் காற்றையும் அதட்டினார். இறையாதே அமைதலார் என்று சொன்னார். அமைதல் வந்தது. சேமமாய் அக்கறைக்கு கொண்டு சேர்த்தார். அல்லேலூயா. இதேதான் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் செய்வார். அவர் உண்மை உள்ளவர். அழைக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையை பாதி வழியிலே கவிழ்ந்து போகும்படி விடவே மாட்டார். அல்லேலூயா. நிச்சயம். பேதுரு மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே 29ஆம் வசனத்திலே பெர்மிஷன் கேட்கிறார். நானும் கடலின் மேல் நடக்கணும், வா அப்படின்னு அழைப்பு கொடுத்தார். அந்த அழைக்கப்பட்டு வந்து கடலின் மேல் நடந்த பேதுரு நடக்க முடியாமல் அமலும் வேளையிலும் கரம் நீட்டி அவனை தூக்கி பிடித்து காப்பாற்றினார். அல்லேலூயா. தீமையிலிருந்து விலக்கி ரட்சிப்பதற்கு இந்த தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே அவரை நம்பி முன் செல்லுகிற இந்த பாதையிலே ஒரு பொழுதும் தீமையில் முடிவடையும்படி ஒரு தேவ பிள்ளை அவர் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. எனவே இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் நாம பார்த்தோம். நம்முடைய ஆண்டவர், நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். எல்லாரும் சொல்லுவோம், நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளோர், கண்ணின் மணி போல காத்திடுவார். கடைசி வரை உன்னை கைவிடாரே, கைகளில் ஏந்தி நடத்திடுவார். கடைசி வரை உன்னை கைவிடாரே, கைகளில் ஏந்தி நடத்திடுவார். அழல் நிறைந்த ஜீவித உலகில் நீ தளருவாயோ இனி மனமே. அழல் நிறைந்த ஜீவித உலகில் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். தந்திரங்கள் பேசிடவே நாடு அலைவாரி தீய நெஞ்ச, நயமான தந்திரங்கள் பேசிடவே நாடு அலைவாரி தீய நெஞ்ச. பாடு கொண்டு இவ்வுலகில் நாயகன் பின்னாலே சென்றிடுவோம். பாடு கொண்டு இவ்வுலகில் நாயகன் பின்னாலே சென்றிடுவோம். அழல் நிறைந்த ஜீவித உலகில் நீ தளருவாயோ இனி மனமே. அழல் நிறைந்த ஜீவித உலகில் இனி தளருவாயோ நீ மனமே. மாறாவின் தண்ணீர் பருகிடினோ, மன்னவன் சீத்தமதெண்ணி துதி. மாறாவின் தண்ணீர் பருகிடினோ, மன்னவன் சீத்தமதெண்ணி துதி. அல்லேலூயா கீதம் பாடி பாடி அல்வாகல் ஓய்வின்றி ஆர்ப்பரிப்போ. அல்லேலூயா கீதம் பாடி பாடி அல்வாகல் ஓய்வின்றி ஆர்ப்பரிப்போ. அழல் நிறைந்த ஜீவித உலகில் நீ தளருவாயோ இனி மனமே. அழல் நிறைந்த ஜீவித உலகில் நீ தளருவாயோ இனி மனமே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளோ, கண்ணின் மணி போல காத்திடுவார். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளோ, கண்ணின். எல்லாரும் வாய் திறந்து பாடுவோம், அறிக்கை செய்வோம். வரை உன்னை கைவிடாரே, கைகளில் ஏந்தி நடத்திடுவார். கடைசி வரை உன்னை கைவிடாரே, கைகளில் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளையே, கடைசி வரை உன்னை நடத்துவார். கைகளில் ஏந்தி நடத்திடுவார். ஆழல் நிறைந்த ஜீவித உலகில் நீ தளருவாயோ இனி மனமே. ஆழல் நிறைந்த ஜீவித உலகில் நீ தளருவாயோ இனி மனமே. ஆழல் நிறைந்த ஜீவித
சோதனைகள் நிறைந்த ஜீவிய உலகத்திலே, இந்த உலக ஜீவிதத்திலே தளராதே. அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவரை 100% நீ நம்பலாம். அவர் உன்னை கைவிட மாட்டார். கடைசி வரை உன்னை கைகளில் ஏந்தி நடத்துவார். இந்த உலகில் நீ தளருவாயோ இனி மனமே, ஆழல் நிறைந்த ஜீவித உலகில் நீ தளருவாயோ இனி மனமே. அல்லேலூயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே.